சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை அழைத்தவரே, என்னை பிரித்தவரே, என்னை அனுப்பினவரே, சாத்தானுடைய போராட்ட நேரத்திலே என்னை நிறைத்து தூக்கி நிறுத்துகிறவரே, சாத்தானுடைய வல்லமைகளை எனக்குள் இருந்து உடைக்கிறவரே, ஆடுகளை மேய்க்க என்னை கண்காணியாக நியமித்தவரே, இந்த வருடம் முதல் உங்களுக்கு எனக்கு இடையில தடைகள் விலகுவதாக. பல நாள் தாமதங்கள், பல நாள் வறட்சிகள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷம் வறட்சி திரட்சியாக மாறும். வறட்சி திரட்சியாக மாறும். பல நாள் காத்திருப்பவைகள் இந்த வருடம் தலை தூக்கி உங்களை பார்த்து சிரிக்கும். வனாந்தர வாழ்க்கை வயல்வெளியாக மாறும். ஏற்கனவே வயல்வெளியாக இருக்கிறவர்கள் காடுகளாய் மாறுவீர்கள். அநேகர் இழந்தவைகளை கர்த்தர் இந்த வருடம் பல மடங்கு திரும்ப தரப்போகிறார். உங்களை விட்டு போனவர்கள் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். பொத்தலான பைகளிலே நீங்க வாங்கறதெல்லாம் பொத்தலான பைகள்ல போகிறது. கர்த்தர் உங்களுக்கு அந்த பையை தூக்கி எறிந்து புதிய பைகளை தருவார். பொருளாதார ஆசீர்வாதம் ஓடி வருகிறது. எல்லாம் யாரிடம் இருக்கிறது? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரிடம் இருக்கிறது. சிறைச்சாலையில் இருந்து அரண்மனைக்கு போவோர்கள் உண்டு. இப்பொழுது சிறை வாழ்வில் இருக்கிற நீங்கள் உங்கள் அரண்மனைக்குள்ளே போக போகிறீர்கள். எல்லாரும் ஆவியானவரோட பேசுங்க. ஆவியானவரே, நானா செய்த ஊழியத்தை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைச்சு வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சவன் நான். சொல்லுங்க கையை உயர்த்தி. இனிமேல் ஆவியானவரை சந்தோஷப்படுத்தி விட்டால் எல்லாம் மாறும். ஆவியானவரே,